Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord. ஆமென். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் நீங்கள் இருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்த ஆவியானவராமே வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அதே வேளையில் எடுத்து வருகிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சபையின் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். அதை விசுவாசிப்பதும், அதை பேசுவதும், அதை தியானிப்பதும், பெற்றுக்கொள்வதும், மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதும், மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதும் நம்முடைய ஊழியமாய் இருக்கிறது. வேற எதை தேவன் நம்மிடத்தில் கேட்டார்? அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி. அப்படி அறிவிக்கும் பொழுது அவர்களும் விடுதலையாகி தேவன் செய்து முடித்தவைகளை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். ஆகவே இன்றைய நாளிலே ஜெபிப்போம். ஜீவனுள்ள வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே உமக்கு நன்றி. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அது இன்றைய நாளிலே விதைக்கப்பட்டு 100 பலன் கொடுக்கிறதற்காய், ஜனங்களை விடுதலை ஆக்குறதற்காய், நம்மை விடுதலை ஆக்குறதற்காய், நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியங்களை நாங்கள் அறிகிறோம். அதை விடுதலை ஆக்கி மற்றவர்களையும் நாங்கள் பேசும் பொழுது விடுதலை ஆக்குறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை பலுகி பெருகி பூமியை நிரப்புவதாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணை அற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். தமிழிலே 6ஆம் 7ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களை கவனியுங்கள். இது ஜெபம் என்பது தேவனுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். தேவனுக்கு இவற்றை வெளிப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இது தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் அல்ல. நமக்கு நாமே ஞாபகப்படுத்துவது. தேவன் இப்படியான காரியங்களை நமக்காக செய்து முடித்தார். அவருடைய கிருபையின்படி, இரக்கத்தின்படி எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவருடைய ஐஸ்வர்யங்கள், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், இவற்றை அவர் நமக்கு கொடுத்து விட்டார் என்பதையெல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்துவதே ஜெபம். நாங்கள் ஜெபத்திலே அவர் செய்து முடித்தவைகளை பேசுகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு நாமே ஞாபகப்படுத்துகிறோம். ஏனென்றால் நமக்குத்தான் ஞாபக மறதி, தேவனுக்கு அல்ல. அநேக வேளைகளிலே அப்படித்தான் நினைக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறோம். வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, ஆகவே இதை நீர் செய்தியாக வேண்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். ஆனால் தேவனுக்கு ஞாபக மறதி அல்ல. கோடிக்கணக்கான எண்ணற்ற நட்சத்திரங்களையே பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவருக்கு மெமரி ப்ராப்ளம் கிடையாது. அவர் சொன்னது சொன்னதுதான். அதற்கு பிறகு அவருக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தையே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். எப்படி மழை வந்துச்சண்டா அந்த மழை செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பி போகாது என்று வேதம் சொல்லுகிறபடி, எப்படி அவர் வார்த்தையை ரிலீஸ் பண்ணி விட்டாரோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அவர் சொன்னாரோ, அப்பவே அவரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு வந்து விட்டது. ஆனால் நிலமாகிய நாங்கள் இடம் கொடுப்போமானால், அதை நம்புவோமானால், அதை நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்வோமானால், அதை விசுவசிப்போமானால், அதை நம்பி வார்த்தையினால் அறிவிப்போமானால், அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். ஆமென்.
அப்ப கவலைப்படாதே, பேசு. தேவனுடைய வார்த்தையை அறிந்து, சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசி, அதை பேசு என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்கிறது நோக்கமாய் இருக்கிறது அல்லாமல் தேவனுக்கு ஞாபகப்படுத்துதல் அல்ல. தேவன் என்ன இல்ல, தேவனுக்கே ஞாபகப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருந்தால் நாங்கள் எவ்வளவு அறிவாளிகளாய் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தேவனுக்கே ஞாபகப்படுத்துகிறவரானால். ஆனால் அப்படித்தான் அநேக வேளைகளிலே நாங்கள் நம்மை நினைக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம், தேவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தவறு. ஜெபம் என்பது நமக்கு ஞாபகப்படுத்துதல், விழிப்புணர்வை நமக்குள்ளே உண்டாக்குதல். அதுதான் ஜெபத்தினுடைய வேலை. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் எல்லாம் செய்து முடித்தாயிற்று. அப்ப செய்து முடித்த பிறகு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஞாபகப்படுத்தினால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கவனியுங்கள், நம்முடைய சொந்த தகப்பன் சகல சொத்துக்களையும் நமக்கு எழுதி வைத்திருந்தாலும் அதை நாங்கள் அறிந்து தெரிந்து ஞாபகப்படுத்தாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அதை போய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எழுதி கொடுத்தவைகள் எல்லாம், ஏன் தேவன் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்தார் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை யாரும் மாற்ற முடியாது. எழுதின பிறகு கண்ட்ராக்ட் என்று சொல்லி, அதனால்தான் சொல்லுவார்கள், எதற்கும் சொல்லுவார்கள், ஓகே கண்ட்ராக்ட் எழுதி அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லது இமெயில் மூலம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது, அதுக்கு காரணம் என்னென்றால் இந்த வார்த்தைகளை யாரும் மாற்ற முடியாது, எந்த டெவிலும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? ஆகவே மிக அவசியம், தேவன் வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் எழுதி கொடுத்தார். ஏனென்றால் அதை யாரும் மாற்ற முடியாது. ஆகவே அந்த மாற்ற முடியாத அந்த வார்த்தைகள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, சொத்தாக இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. தாருமையா தாருமையா என்று கேட்பது அல்ல ஜெபம். இதை நீர் எனக்காக கொடுத்து விட்டீர், அது கிடைத்து விட்டது, ஆகவே மக்கு நன்றி, இவைகள் என்னை மேற்கொள்ளுவதாக என்று ஜெபிப்பதுதான், என்று அறிக்கையிடுவதுதான் ஜெபம், என்று தியானிப்பதுதான் ஜெபம். தேவன் சொல்லிவிட்டார், ஆகவே என்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டது, ஆகவே நான் பெற்றுக்கொண்டேன் என்று நாம் விசுவாசிப்பதுதான் ஜெபம். ஆமென். அப்படி அல்லாமல் நான் இன்னும் கிடைக்கவில்லை என்ற எண்ணத்திலே தான் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வாருமையா தாருமையா என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் இவை கிடைத்து விட்டது, அவர் எனக்காக யாவற்றையும் பெற்று கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் மரித்திருப்பாரானால் அவருடைய சகல சொத்துக்களும் என்னை மேற்கொண்டு விட்டது, இனித்தான் மேற்கொள்ளும் அல்ல, மேற்கொண்டு விட்டது, அல்லது நான் அவற்றை பெற்றுக்கொள்ளும்படி, பொசஸ் பண்ணும்படி அவைகள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆகவே எனக்கு நானே ஞாபகப்படுத்தி, இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று அந்த சத்தியத்தை அறிந்து அதை பெற்றுக்கொள்வது, விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே என்னுடைய காரியமாய் அழைப்பாய் இருக்கிறது. ஆமென். 7வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது. எப்பொழுது? நான் தேவன் செய்து முடித்தவைகளை அறிந்து அதை நான் என்ன செய்யும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, தீர்க்க தரிசனமாய் இவன் என்னுடைய வாழ்க்கையிலே, மற்றவருடைய வாழ்க்கையிலே, தேசத்தை நோக்கி, சபையை நோக்கி நான் பேசும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தையையும், கவனியுங்கள், சிந்தை. ஏனென்றால் சிந்தை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கு, ஒன்றும் கிடைக்கல, ஒன்று நடக்கல, எப்ப செய்வாரோ, எப்படி செய்வாரோ, ஒன்றைக்கு செய்வாரோ, இன்றைக்கு தான் அவருக்கு சித்தம் வருமோ என்றெல்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கு சிந்தை, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கு. ஆனால் இந்த சிந்தையிலே சமாதானம் பெற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் சகலத்தையும் செய்து முடித்தார், இனிமேல் அவர் ஒரு சின்ன விரலை கூட ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சகலதும் என்னை மேற்கொள்ளும்படி ஆயத்தமாயிருக்கிறது. நான் அதை அறிந்து விசுவாசித்து அறிக்கை பண்ணினால்
அவைகள் வந்து என்னை மேற்கொள்ளும். ஆமென். இவற்றைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சீக்கிரமாய் என்ன செய்வோம்? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. கவனிங்கள், இந்த வார்த்தையின்படி உண்மையிலேயே ஆண்டவர் என்ன செய்யல? எலும்புக்கு மத்தியில் அவரை கூட்டிட்டு போயல, ஆனால் ஆவிக்குரியவனாக்கி. அப்ப அவன் ஆவிக்குரியவனாக ஒரு என்ன செய்யறான்? ஒரு படத்தை பார்க்கிறான். ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியா அவனை கொண்டு விடுகிறார். அங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம்? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்று சொன்னால், இனிமேல் மீட்கவே முடியாது என்ற சூழ்நிலையிலே இருக்கிறது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இதுதான் நம்முடைய நிலைமை. நாம தேவரீர் அறிவீர் என்றாவது அந்த ஊழியக்காரன் சொன்னா நாங்க சொல்லியிருப்போம், நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்றுதான் சொல்லியிருப்போம். ஆனால் நீர் தான் அறிவீர் ஆண்டவரே, உமக்குத்தான் தெரியும், நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், உமக்குத்தான் தெரியும் என்று இந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன முறை கவனியுங்கள், எதுவுமே நடக்க முடியாது. லாசனுடைய சரீரமாவது நாறி போய்விட்டது, இது உக்கி போன எலும்புகளாய் கிடக்கிறது. ஆனால் இந்த எலும்புகள் உயிரடைய கூடுமா என்று கேட்கிறார். ஊழியக்காரன் சொல்லுகிறான், எனக்கு தெரியாது ஆண்டவர். இந்த நிலைமையில அநேகர் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உம்முடைய சித்தம் என்னென்று எனக்கு தெரியாது ஆண்டவரே. இந்த எலும்புகளை எழுப்புவது உமக்கு சித்தமாய் எப்படி இருக்க முடியும் என்றெல்லாம் என்ன செய்கிறோம்? அநேக வழியில் அவன் என்ன பாவத்துல விழுந்தானோ, எந்த பாவத்துல செத்து போனானோ, அவனை எல்லாம் எப்படி எழுப்ப முடியும் என்றுதான் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம். அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன முறை என்றால் பிரச்சனையை குறித்து பேசாத, மரித்து போயிட்டு என்று நினைக்காத, இவைகள் வாழ்க்கையில திரும்பவும் எழும்பாது என்று நினைக்காத, ஐயோ தேசங்கள் அழிகிறது என்று கவலைப்படாத. இன்றைக்கு அநேகர் கவலைப்படாதே என்று சொன்னால் என்னென்று பிரதர் நான் கவலைப்படாமல் இருக்கிறது? உலகம் அழிஞ்சு கொண்டு இருக்கே பிரதர், ஜனங்கள் பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கிறாங்களே பிரதர் என்று அவர்கள் தேவனை பார்க்கலும் தங்களை மேன்மையானவர்களாய் நினைக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், எதுக்கும் கவலைப்படாமல் நீ என்ன செய்? தீர்க்க தரிசன முறை. இன்றைக்கு தேசத்திலே யுத்தம் இருந்தால் நான் செய்ய வேண்டியது யுத்தம் நிறுத்தப்படுவதாக என்று நாங்கள் எல்லாரும் ஒரே மனதோடு பேசுவோமானால் நிச்சயமாய் அது நடக்கும். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், சில பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம், யுத்தம் நிறுத்தப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம், ஆனால் ஏன் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். கவனியுங்கள், அநேக இடத்திலே இயேசுவே என்ன செய்கிறார் என்றால், அவ விசுவாசம் நிறைந்திருக்கிற இடத்திலே அங்கே தேவன் அற்புதம் செய்யாமல் அவனை தூரமாய் கொண்டு போய் என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறார். அவ விசுவாசத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு வழியாலே போங்கள் என்று சொல்லி வீட்டு தாழ்பாலை போட்டு எல்லாரையும் வழி அனுப்பிட்டு அப்போஸ்தலர்களோடு நின்று என்ன செய்கிறார்? அங்கு உயிரோடு எழுப்புகிறார். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், அவ விசுவாசம் பெருகி இருக்கிறது. ஈவன் தேவனுடைய பிள்ளைகள் அவ விசுவாசத்தை என்ன செய்கிறார்கள்? அதிகமாய் பேசுகிறார்கள். யுத்தம் நிறுத்தப்படுவதாக என்று பேசுகிற 4 பேரை பார்க்கிலும் 40,000 விசுவாசிகள் என்ன செய்கிறோம்? யுத்தம் எங்க நடக்க போகுது, இதுதான் கடைசி காலம், எல்லாம் அழிய போகிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் 2ஆம் உலகப் போர் வந்தது, அழியவில்லை. 1ஆம் உலகப் போர் வந்தது, என்ன செய்யவில்லை? உலகம் முழுக்க அழியவில்லை. மறுபடியும் என்ன செய்யப்பட்டது? ராஜ்யம் எழும்பி பிரகாசித்தது.
ஆகவே இப்பொழுது கடைசி காலம் என்று நீங்கள் நம்புவீர்களானால் அது தவறு. பல முறை பிளாக் டெத் என்றொரு என்ன வந்தது, கொள்ளை நோய் வந்தது. அது 2/3 ஜனத்தை, உலகத்தில் இருந்த 2/3 ஜனத்தை முழுங்கி போட்டது, அழித்து போட்டது. ஆனால் அது கடைசி காலமாய் இருக்கவில்லை. ஆகவே இங்கே ஒரு 1000 பேர், அங்கே ஒரு 1000 பேர் சாகிறார்கள் என்றால் இது கடைசி காலம் என்று நினைப்பதை பார்க்கிலும், இந்த சூழ்நிலையிலும் தேவன் ஜனங்களை மீட்பார், ஜனங்களை ரட்சிப்பார். தேவன் சமாதானத்தை, அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பார். உலகம் முழுவதும் முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். அழிக்கிறவன் பிசாசு என்று நமக்கு தெரியும். ஆகவே அந்த அழிவுக்கு என்னுடைய சகோதரனை சகோதரியை ஒப்பு கொடுக்க மாட்டேன், ரட்சிப்பு மேற்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபித்தால் நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசித்தால் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். தேவன் உலகத்தை ஒப்பு கொடுக்கவில்லை, நாங்கள் தான் என்ன செய்கிறோம், ஜனங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாசத்தினால். சரி, நிறைய வாசிக்க வேண்டி இருக்கிறது, தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்ப தேவன் சித்தமுள்ளவரா இருக்கிறார். கவனியுங்கள், எனக்கு தெரியாத ஆண்டவர், இந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழும்புமா என்பதை நான் அறிய மாட்டேன், நீர்தான் அறிவீர் என்று தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், சொல்லுகிறான். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன முறை. அப்ப நாம் எல்லோருக்கும் தேவன் கொடுத்த ஊழியம் என்னென்றால், மரித்து போயிருக்கிற, மக்கி போயிருக்கிற, மண்ணோடு மண்ணாய் போயிருக்கிற ஈவன் எலும்புகளை கூட தேவன் மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணுவார். ஆகவே மரித்தவர்களை எழுப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தால் மரித்து போயிருக்கிற தேசங்கள் எழும்பும், மரித்து போயிருக்கிற ஆத்துமாக்கள் எழும்பும், மரித்து போயிருக்கிற சபைகள் எழும்பி பிரகாசிக்கும் என்று சொல்லி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தால் அவைகள் நடக்கும். என்னத்தை உரைக்க வேண்டும் என்று கவனியுங்கள். கர்த்தர் ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்கிறார். அப்ப கவனியுங்கள், என்னத்தை நாங்கள் பேச வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பேச வேண்டுமே அல்லாமல், ஜீவனை பேச வேண்டுமே அல்லாமல் மரணத்தை பேசக்கூடாது. மரணம் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறதோ, பிசாசு எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறதோ அந்த இடத்திலே ஜீவனை பேச வேண்டும். தேவனுடைய ஜீவன் மேற்கொள்ளுவதாக, தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளுவதாக, தேவனுடைய ராஜ்யம் மேற்கொள்வதாக என்று நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மணிபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரை. ஆவியை நோக்கி கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே. அப்ப ஜோசிங்க சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு அவருடைய நாமத்தை கொடுத்தது. என்னுடைய நாமத்தினால் நீ கட்டளையிடு, உன்னை பார்த்து கொண்டு இருக்காதே, எனக்குள்ளே வல்லமை இல்லை, எனக்குள்ளே அது இல்லை, இது இல்லை, தீர்க்க தரிசன வரம் இல்லை என்று உன்னை பார்க்காதே. என்ன சொல், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி என்ன செய், தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காட்டு திசை நாளெங்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதினார் என்று சொல் என்றார்.
எனக்கு கற்பித்தபடியே கவனிங்கள். அதற்குத்தான் வேதம் மிகவும் அவசியம். கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவேதான் அந்நிய தினமும் வேதத்தை படியுங்கள் என்று நான் மறுபடியும் மறுபடியும் உங்களிடத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். தயவு செய்து வேதத்தை அனுதினமும் என்ன செய்யுங்கள்? ஆராயுங்கள், படியுங்கள். அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, உயிர்த்தெழுதல் இருக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அப்போ ஒரு உதாரணமாக ஒரு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே கொண்டு போய் அவனுக்கு இதை ஒரு படமாக அவர் காண்பிக்கிறார். காண்பிச்சுட்டு இப்ப சொல்றார், அதை ஆரண்டு சொன்னா, இந்த உலர்ந்து போன எலும்புகள் ஆரண்டு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மரணத்தை பேசுகிறார்கள் என்று தேவன் காண்பிக்கிறார். இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். அப்ப என்ன மரணத்தை கொண்டு வந்தது அவருடைய வாழ்க்கையிலே? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் என்ன அவருடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால், அவர்கள் தியானித்ததும் பேசினதுமான வார்த்தைகள், நாங்கள் உலர்ந்த எலும்புகள், நாங்கள் நம்பிக்கை அற்று போனோம், நாங்கள் செத்து போகிறோம், அறுப்புண்டு போகிறோம் என்று பேசினவைகள் தான் அவர்களை அறுப்புண்டு போக பண்ணினது. ஆகையினால் நீ தீர்க்க தரிசன முறை, அவர்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆகவே அந்த வார்த்தை அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய தியானம், அவருடைய மாமிச சிந்தை அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் நீயோ தேவ வார்த்தையை, தேவ சித்தத்தை, தேவன் செய்து முடித்ததை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர்கள் மேல் பேசு. ஆகையினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும், உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆமேன். கவனிங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் அணிதினமும் சாவது, அணிதினமும் துக்கிப்பது, அணிதினமும் வேதனைப்படுவது, அணிதினமும் கவலைப்படுவது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஐயோ என்னுடைய ஜனங்கள் அழிந்து போயிட்டே, இவர்களுக்காக துக்கி அழுது புலம்பு என்று அங்கே கூப்பிடவில்லை, என்று ஊழியக்காரரை அழைக்கவில்லை, என்று எங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தவில்லை. வாருங்கள், அழுது குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள், கவலைப்படுங்கள் என்று தேவன் நம்மை அழைக்கவில்லை. மாறாக எப்படி இந்த ஊழியக்காரனை அழைத்தாரோ, வா பார், எல்லாம் மரித்து போயிருக்கிறது, எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது, ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் மரணத்தை பேசினபடினால் மரித்து போனார்கள். அவர்கள் அவவிசுவாசத்தை பேசினபடியினால் மரித்து போனார்கள். அவர்கள் சுகையினத்தை பேசினபடியினால் சுகையினம் அவர்களை மேற்கொண்டது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை எண்ணாமல் தாங்கள் சாதாரண மனுஷர்கள் தானே. ஆகவே எல்லா நோய்களும், எல்லா நொடிகளும், எல்லா பிரச்சனையும் இந்த உலகத்திலே காணப்படுகிறது எல்லாம் நம்மை மேற்கொள்ளும் என்று தவறாய் விசுவாசித்ததினால் அவைகள் மேற்கொண்டது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய ஊழியக்காரனாய் நீ என்ன செய்? தேவனுடைய சித்தத்தை பேசு, தேவனுடைய திட்டத்தை பேசு, தேவன் செய்து முடித்ததை பேசு. தேவனே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். ஆமேன். எந்த இடத்திலே மரணம் வருகிறதோ அந்த இடத்திலே தேவன் நீதிபதியாய் அல்ல, மரணத்தை கொண்டு வருகிற மரண தூதனாய் அல்ல, அந்த இடத்திலே அவர் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப எந்த இடத்திலெல்லாம் மரணம் இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவன் எப்படியா இருக்கிறார்? நானே
உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், மரித்தவர்களை எழுப்புங்கள், இதுதான் என்னுடைய திட்டம். மரணத்தை நிர்மூலமாக்குவது என்னுடைய திட்டம், மரணத்தை ஜெயிப்பது என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தம் என்று நமக்கு தெளிவாக காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னால் அநேகர் ஈவன் நக்கலாக கூட சிரிக்கிறார்கள். என்னண்டு பிரதர் கவலை இல்லாம இருக்கிறது? எந்த மனுஷனால் அப்படி இருக்க முடியும்? ஊழியங்கள் பெருக வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படும், இதை குறித்தெல்லாம் நாங்கள் கவலைப்பட வேண்டாமா? ஆத்துமாக்கள் அழிகிறது என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட வேண்டாமா என்றெல்லாம் அநேகர் பேசுகிறார்கள். ஆறு கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால், யாரிடத்தில் சொல்யூஷன் இல்லையோ, ஒரு பிரச்சனைக்கு யாரிடத்தில் விடுதலை இல்லையோ அவர்தான் கவலைப்பட வேண்டும். நம் தேவனிடத்திலே எல்லாருக்கும் விடுதலை உண்டு. அப்பயே நாம் கவலைப்பட வேண்டும். மாறாக தேவன் செய்து முடித்த விடுதலையை பேசினால், தேவன் செய்து முடித்த ரட்சிப்பை பேசினால், அவரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப உம்முடைய சித்தம் செய்கிற ராஜ்யமா இந்த ராஜ்யம், இந்த பூமிக்குரிய ராஜ்யம் மாறுவதாக என்பது எங்களுடைய அனுதினமும் செய்ய வேண்டிய ஜெபமா இருக்கிறது. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா எம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில. இந்த பூமிக்குரிய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் அனுதினமும் என்னை மேற்கொண்டு உம்முடைய சித்தத்தை என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே செய்ய பண்ணுவதாக என்று நாங்கள் பேச வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஜீவனை பேச வேண்டியவர்களாயிருக்கிறோம். இயேசு செய்து முடித்தவைகளை நாங்கள் பேச வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்படி நாங்கள் பேசும் பொழுது அவைகள் இலகுவாக, ஈஸியாக நம்மை வந்து மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கலாம், நாங்கள் வந்து கனவு காணலாம், இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே என்று கனவு காணலாம். ஆனால் நாங்கள் பேசாவிட்டால் அவைகள் நடக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேசத்தை குறித்து ஒரு 5 வாக்குத்தத்தம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து 5 வாக்குத்தத்தம், குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து 5 வாக்குத்தத்தங்கள், இப்படியாய் வாக்குத்தத்தங்களை எடுத்து வைத்து தேசத்தை நோக்கி, சபையை நோக்கி, நம்முடைய குடும்பத்தை நோக்கி, நம்முடைய பிள்ளைகளை நோக்கி நாங்கள் அறிக்கை இடுவோமானால் மரித்து போனவைகள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படும். ஹல்லேலூயா. அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய அவவிசுவாசம் ஒருவேளை அவர்களை மரிக்க பண்ணி இருக்கலாம், அவர்களுடைய அவநம்பிக்கை அவர்களை மரிக்க பண்ணி இருக்கலாம். ஆனால் நாங்கள் பேசும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஊழியக்காரர்களாய் நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஜீவனை பேசும் பொழுது தேசத்திலே பிரச்சனை கொட்டி கிடக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பிரச்சனையை பேசுகிறோம். எல்லாரும் டிவியை பார்த்து, செய்திகளை கேட்டு எல்லாரும் பிரச்சனைகளை பேசுகிறார்கள். ஆகவே பிரச்சனை என்ன செய்கிறது? மல்டிப்ளை ஆகிறது, குட்டி போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஜீவனை பேசுவோமானால், தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஜீவனை பேசுவோமானால், அவருடைய உயிர்த்தெழுதலை பேசுவோமானால், அவருடைய மீட்பை பேசுவோமானால், ஏய் கட்டப்படு, நாட்டப்படுவாயாக, உயிர்ப்பிக்கப்படுவாயாக என்று சொல்லி நாங்கள் கட்டளையிடுவோமானால், தீர்க்க தரிசனம் உரைப்போமானால், அவைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும், கட்டப்படும், நாட்டப்படும். தேவனை அவைகள் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கவனியுங்கள், எசேக்கியேல் 37:14 இப்படியாக சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். கவனியுங்கள், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்கள், நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தின் மூலம், வாயின் மூலம் பேசின எல்லா அவவிசுவாச வார்த்தைகள், இவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி அவர் உயிர்ப்பிப்பார். என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில்
வைப்பேன் என்றால் நிலைநிறுத்துவேன், நிலைநாட்டுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். ஹல்லேலூயா. அதை சொன்னவர் அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. ஜீவனை பேசும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவர் நீர் செய்து முடித்தவர்களை பேசத்தக்கதாய் ஆவியானவரை ஒவ்வொருவருடைய நாவும் திருப்பப்படுவதால், ஓ என்னுடைய அசுத்த உதடுள்ளவன் நான் என்று சொல்லும் பொழுது நீர் அக்கினியை அவனுடைய வாயிலே வைத்து இப்பொழுது உன்னுடைய நாவு சுத்தமாய் இருக்கிறது என்று சொன்னது போல, எஸ்ஐயாவிலே நீர் சொன்னது போல இப்பொழுது உம்முடைய அக்கினியானவரை எங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுப்பி எங்களை உயிர்ப்பித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நாவுகள், எங்களுடைய அவவிசுவாசங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் ஜீவனை பேசும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நாவு ஜீவனை தவிர வேற எதையும் பேசாது, வார்த்தையை தவிர மாமிசமா எதுவும் பேசாது என்று அறிக்கை எடுக்கிறோம். ஜீவனை பேசட்டும், உம்முடைய வார்த்தையை பேசட்டும், உம்முடைய வாக்குத்தத்தங்களை பேசட்டும், உயிர்த்தெழுதலை பேசட்டும். தேசத்தை, ஜனங்களை, சபையை, நாம் ஒவ்வொருவரை உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொருவரை உயிர்ப்பிப்பதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் விழிப்புணர்வு உண்டாவதாக. கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு பேசுவாராக, வழி நடத்துவாராக. எடுத்து வந்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாளிலே திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம், சபையையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். செய்கின்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமென், ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக அந்த வார்த்தைகளை பல்மடங்கு பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமென். நன்றி பாஸ்.